Hi hello and welcome to Student League. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 7th standard term 1 science unit 5 reproduction and modification in plants அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். நம்ம டாபிக்கோட bookback discussion part 2 தான் நம்ம பார்க்க போறோம். part 1 ஓட வீடியோல நமக்கு 1 mark question and short answer தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து short answer and detail அதுக்கப்புறம் உள்ள சில ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ without wasting time நான் வாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நம்ம போகலாம். ஸோ difference between bisexual and unisexual. ஸோ ரொம்ப சிம்பிள். பைசெக்சுவல் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், ஆண்டோச்சினம் அண்ட் ஜெனோனியம் இருக்கும். ஸோ இதில் வந்து எய்தர் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இல்லை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். ஸோ பைசெக்சுவல் ஃப்ளாரில் என்ன இருக்குன்னா இதில் வந்து செல்ஃப் பாலினேஷன் இல்லை கிராஸ் பாலினேஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். ஆனால் யூனிசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும், செல்ஃப் பாலினேஷனுக்கு வேலையே கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் பப்பாயா. ஓகே, then cross pollination என்ன? So the pollination are generated from pollen grains are generated from one anther of one flower to the another stigma of another flower in of a same kind or a different kind of plant is called as cross pollination. அதான் நம்ம cross pollination சொல்றோம். So the plant need to be produce pollen grains in a large quantity to increasing the chance of பாலினேஷன். ஸோ இந்த கிராஸ் பாலினேஷனை பொறுத்த வரையும் நிறையா ஆன்தர்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், போலன் கிரைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இட் மே காசஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்கிறதுனால இது நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? த கிராஸ் பாலினேஷன் டஸ் இன்ட்ரடியூஸ் அ வேரியண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நியூ பிளான்ஸ். ஸோ இந்த கிராஸ் பாலினேஷனால் நம்மளுக்கு வந்து நிறையா பிளான்ஸ், புது பிளான்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஸ் பாலினேஷன் brought about by an agent like wind, water, animal and insect. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாம்ஸு ஆப்பிள்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்பிளில் இருக்க ஆந்தர் வந்து நம்ம பிளாம்ஸ் பழத்தில் விழுந்ததுனால அது ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு இது உருவாகின மாதிரி. ஓகேவா? ஸோ அதான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பைலோட் அப்படின்னா என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறது. இன்ன அஸ்கார்சா அரிகோலிஃபார்மஸ் அப்படிங்கிற பிளான்ல petals are expanded to form leaf like structure. So it carried a function of leaf. ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா இது வந்து பெட்டில்ஸ், அதாவது வந்து இந்த பூடி அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா கீழே அந்த பச்சை கலர். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு லீஃபாக வந்து எலாங்கேட்டட் ஆகிருக்கும். அது லீஃபோட ஃபங்க்ஷனாக அதான் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் அதான் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம பைலோட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ரைட் அ ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன்னா என்னங்க அப்படின்னா the transfer of pollen grains from anther to the stigma is called as pollination. ஸோ ஒரு ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு இந்த போலன் கிரெயின்ஸ் போகிறது தான் நம்ம வந்து பாலினேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். there is a two type of pollination. ரெண்டு டைப் ஆஃப் பாலினேஷன் ஒன்று இருக்குது. ஒன்று செல்ஃப் பாலினேஷன், இன்னொன்று கிராஸ் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pollen grains are transferred from the anther of a stigma of a same flower to the another flower of a same plant. இங்கே டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு வேலையே கிடையாது. இப்போது நான் இந்த செம்பருத்தி பூவில் இப்போ போலன் கிரெயின்ஸ் உருவாகுதுன்னா இப்போது அந்த பூவில் இருக்க ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து இதே இதுக்கு இன்னொரு பூவில் வந்து விழுதாலும் இல்லை அதே பூவில் விழுந்து அந்த சிக்மாவில் விழுந்தால் தான் ஒளியே தவிர இது தேவையில்லாமல், அதாவது வந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இதில் இல்லவே இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து சேம் ஃப்ளார் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த பிளான்ட் டஸ் நாட் நீட் டு ப்ரொடியூஸ் போலன் கிரெயின்ஸ். இது வந்து இன்னும் லார்ஜ் குவான்டிட்டி ஃபார் செல்ஃப் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷனில் நிறையா ஆன்தர்ஸ், அதாவது வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இவங்களுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் த சான்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நியூ பிளான்ஸ். இதில் ஒரு புது விதமான பிளான்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஒரு கண்டினியூஸ் பின்னாடி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம கிராஸ் பாலினேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா the pollen grains are transferred from anther of a one flower to the stigma of another flower of a same kind or a different kind. ஸோ இது ஒரே பிளான்ட்லேயே விழுகலாம், இல்லை டிஃப்ரெண்ட் பிளான்ட்லேயே விழுந்தால் அதை வந்து நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த கிராஸ் பாலினேஷனை பொறுத்த வரையும் இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு பாலினேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இது லார்ஜ் குவான்டிட்டியில் இது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? The cross pollination does not introduce a variant of characteristic of new plants. So இதில் வந்து நம்மளுக்கு does introduce a variant of new plant உருவாகிறதுக்கு இந்த கிராஸ் பாலினேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ ஏஜென்ட் லைக் wind,
water, insect, animals are helpful for pollination is called pollinator அப்படிங்கிற சொல்கிறமும் வழக்கம் உண்டு. So wind pollinator the plant to produce the pollen grains which are lighter. So லைட்டாக இருக்க pollen grainsலாம் wind அடிச்சுட்டு போயிடும். So insect pollinator pollinate the flowers bright color and produce the lot of pollen grains which sticky in its body of the insect and cause to another plant. So இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி வந்து ஒரு தேன் எடுக்கிறதுக்காண்டி ஒரு பூவில் போய் உட்காரும் போது தன்னுடைய காலில் வந்து அதாவது அந்த போலன் கிரெயின்ஸ் ஒட்டிட்டு திருப்பி இன்னொரு இதில் போய் அது உட்காரும்போது இது போய் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பாலினேஷன் அக்கர்ஸ் பை நேச்சுரல் இஸ் கால்ட் நேச்சுரல் பாலினேஷன். ஸோ பாலினேஷன் பிட்வீன் டிசையர் பிளான்ட் டு ப்ரொடியூஸ் அபவுட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தடாகவும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டெம். கிரவுண்ட் ஸ்டெம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் there are some of a stem with that grown under the ground of a store under the ground to store the food. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெம்ப்லாம் பார்த்தீங்கன்னா தரைக்கடியிலே வாழும். அது வந்து ஒரு ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு அது வாடுது. ஓகேவா? ஸோ தீஸ் அண்டர் கிரவுண்ட் stems swell and become thicker. ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீங்கி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உள்ளது நம்மளுக்கு 4 இது இருக்குது. ஒன்று என்னென்னா ரைசோம்ஸ், காம்ஸ், டியூபர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப். ஸோ ரைசோம்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ரைசோம் is an underground thick stem with the nodals and internodals. Nodals and internodals இருக்கும் with the scaly leaf and the nodals. So it is grown horizontally and in a irregular space. The rhizomes are budded, so it gives rise to a new stem or a leaf. Example என்னன்னா ginger and turmeric. இப்போ நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காதே. ரொம்ப சிம்பிள். ஒரு இஞ்சி எடுத்துக்கங்க. இஞ்சியில் என்ன இருக்குன்னா அங்கங்கே வீங்கி இருக்கும். அதெல்லாம் என்னென்னா நோட்ஸ் அண்ட் இன்டர்னோட்ஸ் சொல்கிறான். அது வந்து irregular spaceல இருக்கும். அது ஸ்கேலியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து அப்படியே நம்ம வலுவலுன்னு நம்ம ஸ்கின் மாதிரி வலுவலுன்னு இருக்காது. ஒரு அப்படியே ஒரு கரடுமுரடான ஒரு இதுவாக இருக்கும். அதுதான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி வளரும்? ஹரிஜானலாக வளரும், நேர் வெளில வளரும், அப்படின்னு நீட்டமாக வளராது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கோம்ஸ் தான் என்னென்னா the underground stem is rounded, அப்படியே ரவுண்டாக வளரும். ஸோ ரவுண்டட் இன் ஷேப் அண்ட் ஃப்ளாட் at the top and bottom. ஸோ டாப் அண்ட் பாட்டம்லேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். இட் இஸ் considered from rhizomes and bears one or more buds and axial scale leaf. ஸோ daughter plant rise in a bud. ஸோ இது daughter plantலேருந்து இது வந்து ரைஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் கொலகேசியா. ஓகேவா? சேனக்கிழங்கு, அதான் நம்ம கொலகேசியான்னு சொல்லுவோம். அடுத்து டியூபர்னா என்னென்னா என்லார்ஜ் ஸ்பெரிக்கல் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ப் வித் ஸ்டோர்டு ஃபுட். ஸோ இந்த மாதிரி உள்ளது நம்மளுக்கு ஸ்டோர்டு ஃபுட் ஆகும். ஸோ இட் ஹாஸ் மெனி டார்மெண்டல் பட்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ் ஐஸ். ஸோ இந்த மாதிரி டார்மெண்டல் பட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம ஐஸ்ன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஸோ it we plant in a pot of timber with the help of bud it grown into a new plant. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை பாட்டே நம்ம வச்சு விட்டா நம்மளுக்கு ஒரு நியூ பிளான்ட் உருவாகும். இதுதான் நம்மளுக்கு பொட்டேட்டோ ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் இட். அடுத்து பட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்டெம்ப் விச் இஸ் திஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டோர்ட் ஆஸ் அ ஃபுட் இன் அ ஃப்ளஷி லீஃப். இந்த பல்ப் ஃப்ளஷி லீஃபில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதோட ஸ்டெம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டென்ஸ்டாக உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். எக்ஸாம்பிள் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், இதெல்லாம் நம்மளுக்கும். ஸோ லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளஷியாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம சொல்கிறோம்ல, அதான் இது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக இருக்கும். ஒன்று ஃப்ளஷி லீஃப் வந்து ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்கேலி லீஃபுங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா the upper part of the stem is terminal of a bud. அதோட டெர்மினலாக இருக்கும். ஸோ இட் இஸ் கவர்ட் பை a scaly leaf. The inner fleshy leaf or stored the food it seen in garlic and ஆனியனில் நம்ம சீட் பண்ணுவோம். ஸோ ஜிஞ்சர் வந்து கன்சிடர் அஸ் ஸ்டெம். ஏன் அது கன்சிடர் அஸ் ஸ்டெம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஞ்சரோட ஃபாலோயிங் கேரக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அது வந்து ஸ்கேலி லீஃப் இருக்குது, அதில் வந்து நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆக்சியல் பட், அது டெர்மினல் பட்டுலாம் இதில் இருக்குது. ஸோ therefore the ginger is considered as a stem, but it is modified to underground stem and stored fruits. ஓகேவா? அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ what will happen when the pollen grains of a rose deposit on the stigma of lily flower? ஸோ இப்போ வந்து போலன் கிரெயினில் இந்த ரோஸில் இருக்க போலன் கிரெயின்ஸ் வந்து லில்லி ஃப்ளவரில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நோ போலன் கிரெயின்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ் வில் கெட் வேஸ்ட்.
ஸோ அதோடைய pollen grainல இருக்க ரோஸில் இருக்க இது வந்து எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. இட் வில் நாட் ஜென்ரேட் இன் அ ஸ்டிக்மா ஆஃப் லில்லி. இது வந்து லில்லியில் இருக்க ஸ்டிக்மாவில் வந்து ஒட்டாது. பிகாஸ் த pollen ஆஃப் த ஃப்ளவர் இஸ் comfortably match only on the stigma of the flower in the same species. ஸோ ஒரு சேம் ஸ்பீஷீஸில் இருந்தால் இது வளரும். இப்போ செம்பருத்தி பூவில் இருக்குன்னா அது அதே செம்பருத்தி பூ செடியில் விழுகலாம், இல்லை இன்னொரு செம்பருத்தி பூ செடியில் தான் விழுகுமே தவிர இது போய் ஒரு மாமரத்துலேயோ விழுகாது. விழுந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து assess and reasoning. The pollination and fertilization in flower is produced fruits and seeds. Correct. The fertilization of a ovary becomes fruits and ovule of a seed. Okay, so end statement may correct. The assessment and reasoning are correct. Okay va? So option C. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் கோனிக்கல் ரூட்டுக்கு வந்து கேரட்டு, அட்வென்சீனியஸ் ரூட் வந்து மாடிஃபைட் ரூட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கோனிக்கல் ரூட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கேரட் கிடையாது, தட் இஸ் இன்கரெக்ட். ஸோ இது அட்வென்சீனியஸ் ரூட்ஸ் வந்து மாடிஃபைட் ரூட்ஸ் அப்படிங்கிற சொல்கிற வழக்கமும் உண்டு. ஸோ டேபிள் த பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், நீங்களே ரேபிள் பண்ணி பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ த ஆன்சர் நாங்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஜிஞ்சர் வந்து என்னவா இருக்குது, ஸ்டெம்பாக மாடிஃபை ஆகிருக்கு. டியூபர்ஸ் வந்து நம்மளுக்கு ரூட் மாடிஃபை ஆகிருக்கு. ரோஸ் பிளான்ட் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் இஸ் யூஸ்டு ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், ஏசோஷியல் ரீப்ரொடக்ஷன், கட்டிங்கில் முடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ரூட்டாக இருக்குது, அதாவது அட்வென்சீனியஸ் ரூட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீக். தேங்க்யூ.